ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசைப்பட்ட உறவு பேசாம இருக்கிறத பார்த்து மனசு நொடியுதா? அவங்கள பேச வைக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க தானே? அப்போ அந்த ஆசைப்பட்ட உறவு பேசாம இருக்கிறவங்கள பேச வைக்கணும்னா இந்த செயல்களை மட்டும் நீங்க செய்தா போதுங்க. ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஏன்னா அவங்க ஆசையா நெருங்கி வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பாருங்க, ஆசைப்பட்ட உறவு பேசாம இருந்த உடனே நம்மளுக்கு பல விதத்துல நம்முடைய எண்ணங்கள் அலை மோதும். அதை நான் 3 பங்கா பிரிச்சிருக்கேன். முதல்ல என்னன்னா, முடிவில்லாத தொடர்கதை. இது என்ன முடிவில்லாத தொடர்கதை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உங்க மனசு இப்போ என்ன யோசிக்குது தெரியுமா? என்ன யோசிக்குது? இவங்க எப்படியாவது நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. ஆனா இந்த உறவு ஏன் நம்ம கிட்ட பேசல, எதுக்காக பேசல, காரணம் எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி அலமோதுதானே முடிவு காணணும்னு துடிக்குது. ஆனா முடிவு தெரிய மாட்டாங்க. இதுதாங்க முடிவில்லாத தொடர்கதை. எதனால இவங்க பேசாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியாத ஒரு புரியாத புதிரா இருக்கும். இதுக்கு பேர் தான் முடிவில்லாத தொடர்கதை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க காரணம் தேடி உங்க மனசு அலைஞ்சிட்டு இருக்கு. அதே இது இவங்க ஏன் போனாங்க அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள 1000 கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. ஆனா இது பழக்கப்பட்ட ஒரு நபரின் தேடல். அதாவது ஒரு நபர்கிட்ட போய் நீங்க ரெகுலரா பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நாள் அடைவில் என்ன ஆயிரும்னா பழக்கப்பட்டு போகும். எமோஷனா நீங்க கான்டாக்ட் ஆகிருப்பீங்க அவங்க கிட்ட. திடீர்னு அவங்க பேசாம அமைதியா இருக்கும்போது, பேசாம விலகி போகும்போது உங்களுக்குள்ள ஐயோ எதையோ ஒண்ணு இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தலை தூக்கி ஆடும். உண்மையா இல்லையா? எல்லாம் இருக்கவங்கள சுத்தி உங்களுக்கு தேவையானவங்க, தேவையான பொருட்கள், வேண்டப்பட்டவங்க, உறவினர்கள் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னா எல்லாம் இழந்தது மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா நீங்க நேசிச்ச உறவு கிட்ட எப்பவுமே நீங்க கான்டாக்ட்ல இருந்தது. திடீர்னு அவங்க பேசாம இருக்கும்போது அந்த உணர்வுகள் துண்டிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால உங்க எமோஷனல் லெவல்ல எதையோ ஒண்ணு இழந்துட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண அளவுக்கு இருக்கும். இது ரெண்டாவது நிலை. மூணாவது பாத்தீங்கன்னா ஈகோ. அதாவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க, நம்ம பின்னால சுத்தணும், நம்ம பின்னால கெஞ்சி வரணும், நம்மகிட்ட அந்த காரணம் கேட்கணும் அப்படின்னு யோசிப்போம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம போய் கெஞ்சினாலோ இல்லைன்னா அவங்ககிட்ட போய் நம்ம வழியா போய் பேசினாலோ அவங்க நம்மள மதிக்க மாட்டாங்களே, நம்மள தப்பா யோசித்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஈகோ தலை தூக்கி காணப்படும். இது மூணாவது இது. சரி, இப்போ இப்படியெல்லாம் உங்க மனசு கடந்து தத்தளிச்சுட்டு இருக்குல்ல, எப்படியாவது பேசணும். ஆனா எப்படி பேசணும், எப்படி இருந்தா அவங்க நம்மள தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி காரணம் தெரியாம, வழி தெரியாம, கண்கள்ல நீரோட காரணம் தேடி அலையுதுல்ல. எப்பப்பா இந்த வீடியோல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள காரணத்தை சீக்கிரம் சொல்லுங்க, என்ன பண்ணணும்னா அவங்க நம்மள தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி உங்க மனசு சொல்றது எனக்கு தெரியுது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுனா அவங்க நம்மள தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க அவங்க பின்னால கெஞ்சாம முதல்ல சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அமைதியான ட்ரீட்மெண்ட். அதாவது அவங்க சில டைம் நம்ம பேசாம இருந்தாங்கன்னா அவங்களால இருக்க முடியாது, நம்ம இல்லாம அவங்க வாழ்ந்துவிட மாட்டாங்க. கொஞ்ச நாள் பேசாம இருந்துதான் பாப்பேனே என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களை செக் பண்றதுக்காகவே சில நேரம் என்ன பண்ணுவாங்க, பேசாம அமைதியா இருந்து பார்ப்பாங்க. அதனால நீங்க அவங்க கெஞ்சாம, அவங்க பின்னர் துரத்தாம, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கண்ணோக்கம் இல்லாம கொஞ்ச நாள் அமைதியா இருந்து பாருங்க. அவங்க மனசு துடிக்கும். என்ன துடிக்கும்? இவங்க ஏன் நம்மள தேடி வரல, மாறிட்டாங்களோ, இவங்களுக்கு என்னதான் ஆச்சு, எல்லாம் நம்ம கொஞ்ச நாள் பேசலனா வேற அவங்க தேடுவாங்க, அழுவாங்க, நீ பேசலன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு எல்லாம் இருப்பாங்க.
இப்ப இவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பற்றின சிந்தனைகள்ல அவங்க மிதக்க தொடங்குவாங்க. சரி, இது ஒண்ணாவது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களை மேம்படுத்துங்கள். அதாவது இவ்வளவு நாளும் அவங்கள பின்னால தொடர்ந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள மதிச்சு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள ரொம்ப பாதுகாப்பா நீங்க அக்கறையா பாத்துக்கிட்டீங்க தானே. இனி அந்த அக்கறை பாதுகாப்பு எல்லாம் எங்க வரணும்னா உங்க மேல வரணும். உங்களை நீங்க அக்கறை பாத்துக்குங்க, உங்க மீது நீங்க அன்பை செலுத்துங்க. தேடி தேடி போன அன்பு என்ன பண்ணுது? உங்களை தேட விட்டு ரசிச்சு பாக்குதா? அப்போ கொஞ்சம் தேடுறது நிறுத்தி பாருங்க. முடியலையே, தேடாம இருக்க முடியலையே யோசிக்கிறீங்க தானே. கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்க மீது உங்க அக்கறைய, உங்க அன்ப, உங்க மதிப்பை எல்லாம் உங்க மீது செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட, உங்களுக்கு பிடிச்ச செயல்ல முழு கவனத்தை செலுத்தி உங்களை நீங்க மேம்படுத்துங்க. ரொம்ப திறமைய வளர்த்துக்குங்க. புதுசா நிறைய கத்துக்கலாம். இப்போ டிராயிங் தெரியும்னா எத்தனையோ வெரைட்டில நீங்க நிறைய கத்துக்கலாம். அதை நீங்க கத்துக்குங்க. உங்களுக்கு எந்த திறமை இருக்கோ அதுல முன்னேற பாருங்க. அதை மேலும் 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 வளர்த்துக்குங்க. இப்படி வளரும் போது, இப்படி வளர்க்கும் போது உங்களுடைய கவனங்கள் எல்லாம் எங்க இருக்கும்? உங்க வாழ்க்கையில இருக்கும். எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அப்போ உங்க கவனம் எல்லாம் அவங்களுக்கு பின்னால தெரிஞ்சது, அவங்கள பற்றி யோசிச்சது எல்லாம் இப்போ இந்த தொழில்ல என்ன பண்ணலாம், இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணலாம், இன்னும் நல்லா மேல வரலாம் அப்படிங்கிற அந்த கவனம் மேலோங்கும். இப்போ இவ்வளவு நாளாகி நீங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்போ அவங்க எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். இப்போ உங்களை பற்றி யோசிச்சிருக்கீங்க, உங்க தொழிலை பற்றி யோசிச்சிருக்கீங்க, உங்க எதிர்கால வாழ்க்கையில நம்ம இப்படிலாம் முன்னேறணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அப்படிங்கும் போது அந்த அவங்களுடைய சிந்தனைகள் மாறி உங்க சிந்தனைகள் மேலோங்கி உங்க வளர்ச்சியில உங்க கவனம் திரும்பும். இப்போ உங்க வாழ்க்கை முன்னேறி இருக்கும். ஏன்னா உங்க கவனம் எல்லாம் உங்க மேல இருக்கு. நீங்க அதுக்காக உழைச்சிருப்பீங்க. அப்ப வாழ்க்கை முன்னேறதானே செய்யும். அதுக்கு இல்லாம எப்பவுமே அழுதுட்டு எப்பவுமே அவங்கள யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை முன்னேறுமா, இல்லைன்னா அழுகையான வாழ்க்கை ஆகுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சரியா? மூணாவது, அவங்க தேடி வர வைங்க. இப்ப பாருங்க, நீங்க காணிக்கிற அந்த சந்தோஷம், அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் அவங்கள தேடி வர வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம். நீங்க அவங்க இல்லைனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அவங்க இல்லாத லைஃபையும் வாழ கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். எனி டைம் உங்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் வாழ பிறந்தவன் அப்படின்னு சொல்லி நான் யாருக்கும் என்ன இல்ல, என்னுடைய மதிப்பு தெரியாதவங்களுக்கு நான் அடி பண்ணிட்டு போறதா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைய மேலோங்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி நீங்க சந்தோஷமா இருக்கும் போது உங்ககிட்ட பேசாம இருக்கிற நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்களை அப்செட் பண்ணி கவனிக்க தொடங்குவாங்க. ஆஹா, நம்ம இல்லைன்னாலே இவங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம இல்லாத வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்காங்களே, நம்ம இல்லைன்னாலும் அவங்களால வாழ முடியுமோ, பழகிட்டாங்களே, இப்படியே போனோம்னா கண்டிப்பா நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வர அளவு உங்க சந்தோஷம் இருக்கணும், உங்க முயற்சி இருக்கணும், உங்க வாழ்க்கையில வாழ்வாதாரம் மேலோங்கி இருக்கணும். இப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பா இனியெல்லாம் நம்ம அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளே தேடி போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆசையா நெருங்கி பேசுவாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.